பேர் வந்து பிரதேஷ், இது வந்து கேரளா. நம்ம இப்போ வந்து பேன் யூரோ ஸ்டோன் எலிவேஷன் ஸ்டோன் கம்பெனியில் தான் இருக்கு. வந்து கிட்டத்தட்ட 10 வருடமாக ஸ்டோன் ஃபீல்டு கிளாடிங் ஸ்டோன் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி தான் நம்ம கம்பெனி. வந்து இப்போ சவுத் இந்தியா வந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த இடத்துல எல்லாம் வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ் சேல்ஸ் இருக்குங்க. ஆனால் இருந்தால் கூட நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி யாருமே சவுத் இந்தியாவில் எங்கேயுமே பண்ணுறதே கிடையாது. அப்போ இந்த கம்பெனியில் வந்து ராஜஸ்தான் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ வந்து சேல்ஸில் இருக்குது. இப்போ இந்த மெட்டீரியல் எப்படி நம்ம டிசைன் பண்ணி மார்க்கெட்லேயே காமிக்கிறது ஒரு வீடியோ தான் நம்ம காமிக்க போகிறேன். நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 20 ஐட்டம்ஸ் ஸ்டோன்ஸ் வச்சு தான் நம்ம டிசைன்ஸ் எல்லாமே பண்ண போகிறது. இப்போ நம்ம ராஜஸ்தானில் இருந்து இந்த மாதிரி இப்போ 6x2 இந்த மாதிரி பெரிய ஸ்லாப் இதை எடுத்து வந்து நம்ம இங்கே வந்து கட் பண்ணி தான் டிசைனிங் எல்லாம் பண்ணுறது. இப்போ இது வந்து நீங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்டோனுக்கு பேர் வந்து பிதாசர் சொல்லுவாங்க. பிதாசர் கோல்டில் ஒரு மெட்டீரியல் தான் இது. வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்லாப் நமக்கு இருக்குது. அது மாதிரி தான் அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்கேன். பிதாசரில் வந்து 2 ஐட்டம் ஸ்டோன் இருக்குது. பிதாசர் கோல்டு இருக்குது, அந்த மாதிரி பிதாசர் க்ரீன் இருக்குது. இப்போ இந்த மெட்டீரியலுக்கு பேர் தான் பிதாசர் க்ரீனு. இதுவும் சொன்ன மாதிரி பெரிய பெரிய பீஸாக தான் நம்ம இங்கே வருது. இந்த மாதிரி லைட்டு டார்க்கு இந்த மாதிரி கோம்பு தான் வருவீங்க. இது நம்ம கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் மார்க்கெட்லேயே அமைக்கிறது. புரியுதுங்களா? அப்போ பிதாசரில் வந்து நம்ம 2 ஐட்டம் ஸ்டோன்ஸு சேல்ஸில் இருக்குது. பிதாசர் கோல்டு இருக்குது, பிதாசர் க்ரீன் இருக்குது. இப்போ இந்த மாதிரி டைரெக்டாக வந்து ராஜஸ்தானில் இருந்து பெரிய ஸ்லாபு வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம கம்பெனி இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து கட் பண்ணி டிசைன் பண்ணி தான் மார்க்கெட்லேயே அமைக்கிறது. இப்போ இது எப்படி கட் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாமே நான் காமிக்கலாம். அப்போ இதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டோனை நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்போது நம்ம சொன்ன மாதிரி 2 ஸ்டோனை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டோனுக்கு வந்து ஸ்டார் கேலக்ஸின்னு சொல்லுவேன். ஸ்டார் கேலக்ஸி நீங்கள் தெரியும், மார்க்கெட்டில் ரொம்ப வேல்யூ இருக்கிற ஸ்டோனை தான். இதுவும் இந்த மாதிரி பெரிய ஸ்லாப் தான் எடுத்துகிட்டு வருவீங்க. இந்த ஸ்லாபை நம்ம வந்து கட் பண்ணி தான் டிசைன் பண்ணி மார்க்கெட்லேயே அமைக்கிறது. இது வந்து நம்ம வானத்தை பார்த்தா எப்படி இருப்பீங்க, நிறைய ஸ்டார்ஸ் மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த டிசைனும் வந்து மார்க்கெட்டில் ஸ்டார்டிங் ஸ்டோனில் வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியான மெட்டீரியல் வந்து 2 மெட்டீரியல் தான். பிதாசர் அந்த மாதிரி கேலக்ஸி. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பெரிய ஸ்டோன் தான். இது வந்து ஒயிட் மார்பிள் நம்ம சொன்ன மாதிரி பெரிய பெரிய பீஸ் தான் எடுத்துகிட்டு வருவீங்க. இந்த மாதிரி எனக்கு தூக்க முடியாது, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய ஸ்லாப் தான் எடுத்துகிட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணுவீங்க. இப்போ 4 ஸ்டோன் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்காங்க. பிதாசர் க்ரீனு, அந்த மாதிரி பிதாசர் கோல்டு, கேலக்ஸி, ஒயிட் மார்பிள். அப்போ இது மட்டும் நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோன்லேக்கு பார்க்கலாம். ஓகே, சொன்ன மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோனுக்கு பேர் தான் ரெயின்போ ஸ்டோனை நம்ம வந்து இந்த சைஸில் மட்டும் தான் இங்கே எடுத்துகிட்டு வருவீங்க. 6x24 இது தான் நம்ம வந்து ரா மெட்டீரியல். இது நம்ம சைஸ் எந்த அளவுக்கு பெருசாகுது அதுக்கேற்ற மாதிரி டேமேஜ் வருவாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த சைஸில் எடுத்துகிட்டு வருது. இது ரெயின்போ சொல்லதுக்கு ரீசன் இதுக்குள்ளே நம்ம வந்து நிறைய கலர்ஸில் பேட்டர்ன்ஸ் வருவீங்க. அதனால தான் ரெயின்போ சொல்லுது. இது மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டோனுக்கு பேர் வந்து எல்லோ டீக்கு சொல்லுவாங்க. நம்ம தேக்கூட்டு எப்படி இருக்குது அந்த சேம் பேட்டர்னு தான் இந்த மெட்டீரியல் வருது. அதனால தான் இந்த ஸ்டோனுக்கு பேர் வந்து எல்லோ டீக்கு சொல்லுவாங்க. இதுவும் சொன்ன மாதிரி நம்ம வந்து 6x24 இந்த சைஸில் தான் மெட்டீரியல் எடுத்து வருவீங்க. ரீசன் இது தான், டேமேஜ் கம்மி பண்ணதுக்காக தான் இந்த சைஸில் எடுத்துகிட்டு வருது. அப்போ இது பார்த்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டோன் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டோன் பேர் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அதில் வந்து ரெயின்போ, எல்லோ டீக்கு பிளாஸ்ட், மின்ட் பிளாஸ்ட் இதுக்கு எல்லாமே சாண்ட்ஸ்டோன் சொல்லுவாங்க. தண்ணி இழுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வார்னிஷ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் மெட்டீரியல் கலராக கரெக்டாக பேட்டர்ன் வெளியில் வருவீங்க. அது மட்டும் கிடையாது, தண்ணி இழுக்க மாட்டீங்க. அது எல்லாமே வந்து சாண்ட்ஸ்டோன் தான். இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டோனுக்கு பேர் வந்து சில்வர் கிரே சொல்லுவீங்க. நம்ம இதெல்லாம் வந்து இந்த சைஸில் தான் எடுத்து வருவீங்க. பெந்தர் சொல்லுவாங்க. இது பெந்தர் தான். அந்த மாதிரி இது வந்து 612 வந்து சில்வர் ஷைன். ஓகே, இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20 ஐட்டம்ஸ் ஸ்டோன்ஸ் நம்ம பக்கத்தில் இருக்குது. இந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுறது. அப்போ நம்ம இது எப்படி கட் பண்ணி டிசைன் பண்ணுறது, அது நம்ம வந்து கட்டிங்கில் நம்ம வந்து சூப்பர்வைசர் இருக்குது, மோகன் பாய் இருக்குது, பாய்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நம்ம கட்டிங் சூப்பர்வைசர் தான். பேர் வந்து மோகன் பாய்.